ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்லீவ் டிசைன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கேன். உயரம் பார்த்திங்க அப்படின்னா 9.75 இன்ச்சு. அதுக்கு மேலே தையலுக்காக 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா 5 இன்ச்சு. அதுக்கு மேலே தையலுக்காக. ஆம்ஹோல் ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா 8 இன்ச்சு. அதுக்கு மேலே நான் வந்து தையலுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போது நம்ம கார்னர்லேருந்து 5.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? கார்னர்லேருந்து 5.25 இன்ச் வந்து ஸ்லீவினுடைய உயரத்தில் ஃபோல்டிங் சைடில் மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல் கீழ்ப்பக்கமாக பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து, பட் இந்த அளவு வந்து சரியானதாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம 2 மார்க் பண்ணோம் இல்லைங்களா? இந்த 2 மார்க்கிங்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கேல் வச்சு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கிட்டோம். இப்போது இந்த லைனில் நம்ம கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். 2 ஸ்லீவையும் ஒரே சமயத்தில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அளவுகள் வந்து மாறாமல் இருக்கும். இப்போ 2 ஸ்லீவும் சேமாக தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்குவோம். மெயின் கிளாத்லேயும் அதே போல் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ மெயின் கிளாத்தினுடைய நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க. அதே போல் லைனிங் கிளாத்துடைய நல்ல பக்கம் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1/2 இன்ச் வந்து கார்னரில் தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அந்த 1/2 இன்ச் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சில் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ராவோ அல்லது கம்மியாகவோ போடும்போது அளவுகள் வந்து நம்மளுக்கு மாறிடும். அதனால் கரெக்டாக 1/2 இன்ச்சில் தையல் போட்டுக்கலாம். இப்போது லைனிங் கிளாத் மேலே படிமான தையல், அதாவது டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அடுத்து மெயின் கிளாத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம். சிங்கிள் தையல் போட்டோம் அப்படின்னாலே போதுமானது. மெயின் கிளாத்தினுடைய எட்ஜிலேயே வந்து தையல் போட்டுக்கோங்க. இல்லை டபுள் தையல் தேவை அப்படின்னா நீங்கள் 1/4 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கலாம். கார்னரில் ஒரு தையலும் அடுத்து ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஒரு தையலும் போட்டுக்கலாம். நம்மளோட விருப்பம். நான் சிங்கிள் தையல் மட்டும்தான் போடுறேன். இப்போ பாருங்கள், லைனிங்கோட எட்ஜிலேயே ஃபுல்லாக வந்து தையல் போட்டுக்கலாம். மெயின் கிளாத்தில் சுருக்கங்கள் இல்லாத மாதிரி கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இப்போது லைனிங்கோட எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மெயின் கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக லைனிங்கோட எட்ஜிலேயே வந்து கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது மாதிரி கேன்வாஸ் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம கேப் இருக்குது பார்த்திங்களா? இந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த இடத்துல நம்ம கார்னர்லேயே வந்து மார்க் பண்ணிக்கலாம். எவ்வளவு அகலம் இருக்கோ அந்த அகலத்தை அப்படியே வந்து கேன்வாஸில் மார்க் பண்ணிக்கோங்க. இதே வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணலாம். அதாவது நம்ம எந்த வடிவத்தில் வேணுமோ அந்த வடிவத்தில் நம்ம வந்து இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தையலுக்காக தேவைப்படும். இப்போ 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ண பார்த்தீங்களா? அந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். அதே போல் உள்பக்கமும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கேன்வாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த வந்து மெட்டீரியல் வச்சு கவர் பண்ணணும், அதாவது கிளாத் வச்சு கவர் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதுக்கு தேவையான அகலத்தில் வந்து இது மாதிரி எடுத்துக்கோங்க. லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மீதம் இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் அந்த இடத்துல மடிக்கும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சரிங்களா? அதனால் கரெக்டாக வந்து ஒரு 1/2 இன்ச் இருந்தது அப்படின்னா போதுமானது. மீதி இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க.
இப்போ உள்பக்கமாக தையல் போட்டுக்கலாம். கேன்வாஸினுடைய உள் சைடில் கரெக்டாக கேன்வாஸோட எட்ஜிலேயே வந்து தையல் போட்டுக்கோங்க. இப்போது கேன்வாஸ்க்கு வெளிப்பக்கத்தில் நம்ம 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி தையல் போட்டுக்கலாம். இப்போது கேன்வாஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவினுடைய ரைட் சைடு நம்ம கேன்வாஸினுடைய ரைட் சைடு வச்சு நம்ம பின் போட்டுக்கலாம். இப்போ உள்பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம 2 பாயிண்ட் கேப் விட்டு தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா எட்ஜில் வந்து தையல் போட்டோம் அப்படின்னா பிரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் 2 பாயிண்ட் கேப் விட்டு தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், வெளிப்பகுதியில் இந்த மாதிரி இருக்கும். இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த 2 பாயிண்ட் கேப் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துல ஹேர்கட் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம தையலில் படாத மாதிரி ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. இப்போது கேன்வாஸ் வந்து நம்ம உள்புறமாக இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கலாம். திருப்பிக்கோங்க. லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே ஷேப் வந்து அழகாக கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அயன் பாக்ஸ் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் லைட்டாக அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த கார்னரில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஷேப் வந்து அழகாக நீட்டாக கிடச்சிரும். இப்போ நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். நான் வந்து லாங் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டால் அடுத்து நெக்ஸ்ட்டு மறுபடியும் நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு ஜாயின் பண்ணும் பொழுது ஸ்மால் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஒரு ஸ்டிச் வந்து இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சரிங்களா? அதனால் நான் வந்து இப்போது லாங் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட்டு ஸ்மால் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா இதை வந்து பிரித்து விட்டுருவேன். ஃபுல்லாகவே இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், உள்பகுதியில் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சாரீலேருந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? 8 இன்ச் அகலமும் லென்த்து பார்த்திங்க அப்படின்னா 15 இன்ச்சில் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த மெட்டீரியலில் நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரே சேம் அளவில் நம்மளுடைய ஃப்ளீட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மேல் பகுதியில் ஃப்ளீட்ஸ் வச்சு முடிச்சிட்டோம். இப்போ கீழ்ப்பகுதியில் நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து வைக்க போகிறோம். கரெக்டாக ஒரு ஃப்ளீட்ஸ் மேலே அடுத்த ஃப்ளீட்ஸ் இருக்கிற மாதிரி. சரிங்களா? அந்த சைடில் கேப் இருந்தது, இந்த சைடில் கேப் இல்லாமல் ஒரு ஃப்ளீட்ஸ் அது மேலேயே இன்னொரு ஃப்ளீட்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக வந்து சுருக்கங்கள் இல்லாமல் எடுத்து விட்டுக்கோங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அயன் பண்ணிக்கோங்க. சுருக்கங்கள் இருந்தது அப்படின்னா நேராக எடுத்து விட்டுருங்க. இது போல் நேராக எடுத்து விட்டுருங்க. இப்போது கீழ்ப்பகுதியில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துல தையல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம். ஸ்லீவ் எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து சென்டராக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த பீஸில் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ தான் அளவுகள் வந்து மாறாமல் இருக்கும். அதை விட அகலமாகவோ அல்லது குறுகலாகவோ நம்ம ஸ்டிச் பண்ணாமல் கரெக்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ண பீஸை வச்சு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கார்னர்லேயே வந்து தையல் போட்டுக்கலாம். மெயின் கிளாத்தினுடைய கார்னர்லேயே தையல் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் பின் போட்டுக்கோங்க இந்த இடத்துல. அப்போ தான் வந்து நகராமல் இருக்கும். சரிங்களா? அளவுகள் வந்து நகராமல் இருக்கும். இப்போது ஸ்மால் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க.
நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்த நம்மளுடைய பெரிய தையல் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து பிரித்து விட்டுடலாம். இப்போ சின்ன தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பின் எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. உள்பகுதியில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஓவர்லாக் போடலாம், அல்லது நார்மலாக எப்பவும் போல் தையலும் வந்து அதில் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நூல் இலைகள் வந்து பிரியாமல் இருக்கும். இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மெட்டீரியலை கட் பண்ணணும், சரிங்களா? ஸ்லீவ்லேருந்து அதிகமாக உயரம் இருக்குது இல்லைங்களா, அந்த கிளாத் வந்து நம்ம கட் பண்ணணும். உள்பகுதியில் இது மாதிரி லாங் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து கட் பண்ணும் பொழுது பிரியாமல் இருக்கிறதுக்காக, சரிங்களா? இப்போது சரியான உயரம் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 9.25 இன்ச் அப்படிங்கிறது ஸ்லீவனுடைய சரியான ஹைட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து நம்மளுடைய ஸ்லீவில் கரெக்டாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. வளைவுகளை கரெக்டாக ட்ரா பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மெட்டீரியல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். சென்டரில் இது மாதிரி ஹேர்கட் வந்து கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. டிசைன் ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த லாங் ஸ்டிச் வந்து பிரித்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம ஜமிக்கீஸ் வேணும் அப்படின்னாலும் இதில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், அல்லது அப்படியே நார்மலாக வந்து எப்பவும் போலவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு பட்டன் மட்டும் சென்டரில் வச்சும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது நம்மளுடைய விருப்பம். இது மாதிரி பாருங்கள், ஒரு பட்டன் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும். இது நம்மளுடைய விருப்பம். இந்த பதிவில் இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஸ்லீவ் டிசைன் வந்து நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கிளியராக பார்த்தோம். இந்த ஸ்லீவ் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா எல்போவாக இருந்தாலும் சரி, அல்லது ஹாஃப் ஸ்லீவுக்கும் சரி, நம்ம வந்து லென்த்தை பொறுத்து அளவுகள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். பட் ஆனால் நீட்டாக இருக்கும், சரிங்களா? நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு பட்டுப்பாவாடை ட்ரெஸ்லேருந்து உங்களுக்கு சாரியோட ரன்னிங் ப்ளவுஸ்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.